ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் அமெரிக்கா பங்கு சந்தையில ட்ரேட் ஆகக்கூடிய HDFC வங்கி ADR அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. HDFC ADR வந்து அங்க ஒரே நாள்ல 10.6% வரை பலத்த சரிவை சந்தித்து வர்த்தகத்தின் அளவும் வழக்கத்தை விட அதிக 5 மடங்கு அதிகமாக காணப்பட்டதுங்க. NIM நிகர வட்டி வரம்பு முக்கியமானது பேங்கிங் செக்டாருக்கு. காலாண்டு முடிவுகளில் வங்கியின் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஆனது NIM ஆனது 3.38%-இருந்து 3.26% குறைந்து உள்ளது. HDFC மற்றும் HDFC பேங்க் இணைப்புக்கு பிறகு பதிவான மிக குறைந்த அளவு இதுவாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல புரோக்கரேஜ் நிறுவனங்கள் வந்து இந்த தென் ஆப்பிரிக்கால வங்கி அமைப்பான ஒரு FI நிறுவனம் மார்ஜின் அழுத்தத்தை சுட்டிக்காட்டி HDFC பங்கின் பரிந்துரையை பையில இருந்து கோல்டாக குறைத்து உள்ளது. அதே நேரத்துல தலைமை பதவி CEO ஜெகதீசன் அவர்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் அவரது மறு நியமனத்திற்கு வங்கி மேலாண்மை இன்னும் முறையான ஒப்புதல் அளிக்கவில்லை. நிர்வாக கூட்டமைப்பு சார்ந்த இந்த தாமதம் முதலீட்டாளர்களுடைய தயக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து US ஈரான் மோதல், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, இராணுவ நடவடிக்கைகள் வந்து ஈரானுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது அமெரிக்கா. ஈரானும் பதிலுக்கு வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. 10 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்த மோதலை தணிக்கும் முயற்சியாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சில நாடுகள் வந்து மூலம் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு முன்மொழிவுக்கு ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஈரான் இதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஏற்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த போர்ப்பாட்டம் காரணமாக பதட்டத்தால் பிரெண்ட் குரூட் ஆயில் விலையானது டாலர் பீப்பாய் ஒன்றிற்கு 90 தாண்டியது. எனினும் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை குறித்த தகவல்கள் மீண்டும் வந்ததால் குறைந்து டாலர் 89 ரூபாய் என்ற அளவில் வர்த்தகமாகி வருகிறது குரூட் ஆயில் விலை. அமெரிக்க சந்தையில செமிகண்டக்டர் பங்குகளின் ஆதரவால் வர்த்தகத்தின் இடையே நாஸ்டாக்கு 1% மேல உயர்ந்தது. இருந்தாலும் வர்த்தக முடிவில் ப்ராஃபிட் புக்கிங்கினால சந்தை எதிர்மறையாக முடிந்தது. கிஃப்ட் நிப்டியானது உலகளவிய காரணிகளால் நெகட்டிவாக இருக்கு. நம்மளுடைய சந்தையும் கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 100 புள்ளிகள் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. HDFC ADR வந்து நமக்கு 10% மேல சரிவை கொடுத்திருந்தாலும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க் போன்ற பங்குகளுக்கு புரோக்கரேஜ் நிறுவனங்கள் விலையை உயர்த்தி டார்கெட் கொடுத்து இருக்கிறதுனால சந்தை வீழ்ச்சியை கட்டுப்படுத்தும். அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே விலை வீழ்ச்சியை கட்டுப்படுத்தும் எதிர்பார்க்கப்படுகிறது. FIDI வந்து கேஷ் செக்மெண்ட்ல அந்நிய நிறுவன முதலீட்டாளர் FI வந்து 1100 கோடி மதிப்பிலான பங்குகளை விட்டுள்ளன. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1300 கோடி பங்குகளை வாங்கியுள்ளனர். சில்லறை முதலீட்டாளர்கள் மார்க்கெட்டு மேல போகணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா FI வந்து சந்தையானது பேரிஷ் நிலையில வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே நேரத்துல LTGCG அரசு வந்து இந்திய முதலீட்டாளருக்கான LTCG வரியை குறைக்கும் திட்டம், நீண்ட கால மூலதன ஆதாய வரியை குறைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று நிதி அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியுள்ளது. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, சில வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு FBICக்கு அரசு பத்திரங்களில் சலுகை அளிக்கப்பட்டிருந்ததாலும் உள்நாட்டு ஈக்விட்டி முதலீட்டாளர்களுக்கு தற்போதைய வரி விதிப்பு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. FBIக்கு அவங்களுக்கு அரசு பாண்டுல சலுகை அளிக்கப்பட்டிருந்ததுனால நமக்கு LTG வரி தொடரும் சொல்லிட்டாங்க. பாராளுமன்றத்தை சொல்லிட்டாங்க.
அப்புறம் முக்கிய நிறுவன முடிவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேடிஎம் கடந்த ஆண்டுல 2,159 கோடியிலிருந்து 2,630 கோடியாக உயர்ந்து உள்ளது. நிகர லாபம் ஆண்டிற்கு 123 கோடியிலிருந்து 220 கோடியாக உயர்ந்து சுமார் 80% உயர்ந்துள்ளது. இபிஎஸ் ஒரு பங்கிற்கு வருவாய் ரூ. 3 தாண்டி உள்ளது. இந்திய பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கோர் செக்டாருடைய வளர்ச்சி ஜூன் மாத உள்கட்டமைப்பு வளர்ச்சி 5% அதிகரித்துள்ளது. மே மாதத்தில் 3.2% இருந்தது. லார்ஜ் கேப் பங்குகள் கொஞ்சம் சரிவை சந்தித்தாலுமே மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்களானது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நான் நிப்டி மற்றும் பேங்க் நிப்டியுடைய முக்கிய நிலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிப்டி 50க்கு சப்போர்ட் 24,100, 24,000 அப்படின்னு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ரெசிஸ்டன்ஸ் 24,350, 24,500 வகை செல்லும் எதிர்பார்க்கப்படுகிறது. பேங்க் நிப்டி சப்போர்ட் 57,000, ரெசிஸ்டன்ஸ் 58,500. இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கேண்டிலுடைய கை லோ வச்சுதான் போட்டுக்கோம். அதனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்க. வாழ்க வளத்துடன்.